ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோவாக போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். அது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் சொல்லித்தரேன். ரிங் இது 10 சைஸ். இந்த ரிங்கு 10. இது 2 ரூபாய் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் அந்த ரிங்கு. ஸோ புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சைஸ் இதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ரிங்கு 10. இந்த நம்பர் 10. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த ரிங் சைஸ் 18 இன்ச். ஏன்னா ஆரி ஒர்க்கெலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது 18 இன்ச்சில் தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரும் நான் 18 இன்ச்சிலே சொல்லித்தரேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால இல்லையே எல்லா ஸ்டிச்சும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது ரிங்கு அதுக்கேற்றப்பல நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, பிக் இருக்குது. என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு இது நிறைய கலரில் கிடைக்கிது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஃபுல்லாகவும் மல்டி கலரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நீடில் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. ஏன்னா இதில் எல்லா வகையான நீடிலும் இருக்குது. ஸோ இது இந்த ஒன் டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஸ்டிச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லித்தர போனால் ரன்னிங் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த த்ரெட்டை எப்படி எடுக்கணும்னா, இப்போ அந்த த்ரெட்டை அந்த கவரை நம்ம எடுத்துட்டோம். இல்லை மேலே ஒரு கவர் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த த்ரெட்டு 6 இருக்கும். இதில் 6 நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை த்ரெட்டு வேணுமோ அத்தனை த்ரெட்டு நீங்கள் பிரிச்சுக்கணும். இப்போ எனக்கு நீங்கள் 2 த்ரெட்டு எடுத்திங்கன்னா 2 மட்டும் எடுக்கணும். இப்போ நான் எனக்கு தேவையானது 3 த்ரெட்டு நான் எடுக்கிறேன். இதை பிரிக்கும் போது 6 பிரிக்கும் போது உங்களுக்கு 3 கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ எனக்கு 3 மட்டுமே போதும். அதை நான் பிரித்து எடுக்கும் போது இப்படி இந்த மாதிரி கிடைக்கும். 3 த்ரெட்டு மட்டுமே இருக்கும். இதை நீடில் எந்த அளவுக்கு த்ரெட்டு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீடில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ், அதுக்குள்ளே போகிறாப்போல நீடில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 3 எடுத்துருக்கேன். இதில் நீடில் போகும்போது 6 ஸ்ட்ராண்டாக வரும். ஸோ நான் அதுக்கேற்றப்போல் இந்த நீடில் செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா அதுக்கேற்றப்போ நீடில் செலக்ட் பண்ணுங்கள். 4 எடுத்திங்கன்னா அதுக்கேற்றப்போ நீடில் செலக்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சு போடணும். ரொம்ப சிம்பிளாக. இது என்ன பண்ணுங்கள், இப்போது இதை நாட் போடணும். ரெண்டுமே சேர்த்து வச்சு நாட் போடுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சேனல் அடுத்த வீடியோவாக என்ன போடலான்னு நான் கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி சொன்னதுனால நான் அது வீடியோவாக நான் போடுறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நாட் போட்டுட்டேன். இப்போது அடியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிக்குங்க பென்சிலில். மேலே ரன்னிங் ஸ்டிச்சுன்னு நீங்கள் போடுங்க. இப்போது நீடில் எடுங்க. எடுத்துட்டு நான் இதில் 2 டைப் சொல்லித்தரேன். ரன்னிங் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது, நான் சொல்லித்தரேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த நீடில் நீங்கள் குத்தி எடுக்கணும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சு போடணும். இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சில் எப்படி டிசைனில் போடலான்னு அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவாக அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ 100 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ 81 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மெத்தட், ரன்னிங் ஸ்டிச்சில் இது ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ நம்ம அடியில் குத்துறோம் இல்லையா, குத்திட்டு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கீழே விட்டுடுறோம், விட்டு நம்ம எடுக்கிறோம். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழேருந்து நீரில் மேலே எடுக்கும்போது இப்போ நீங்கள் கீழே குத்தாமல் டைரெக்டாகவே இந்த கிளாத்தில் குத்தணும். அதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரே அளவாக இருக்கணும்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து போடணும். பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாகவும் கீழே குத்தி எடுக்கலாம். இந்த மாதிரியும் வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து போடலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இதிலே வந்து ரன்னிங் ஸ்டிச்லேயே நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் வந்து இது எண்ணாட் போடணும். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வீடியோனால நான் உங்களுக்கு வந்து கிளியராக எப்படி இல்லை நாட் போடுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ ஸ்டாண்ட் வந்து நான் திருப்பிட்டு இப்போ இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதில் லைட்டாக வந்து நீங்கள் கிளாத்தில் குத்தி நீங்கள் எத்தனை சுற்று 1 நார்மலாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படி நாட் போடணுன்னு. அந்த மெத்தடில் தான் நம்ம நாட் போடணும். நம்ம ப்ரோச்சஸ் கிளாஸ்க்கெலாம் நாட் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இதுவும் வந்து நாட் போடணும். ஒரு 2 இல்லை 3 நாட் வந்து போட்டுக்குங்க. அப்போ உங்கள் ஸ்டிச் வந்து பிரியாது. இப்போ நம்ம நாட் போட்டுட்டோம் பாருங்கள். இது வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டு வந்து நீங்கள் ரொம்ப ஒட்டு கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.